போன்ஜூர் கொமாந்தெலிவு வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது 50வது பாடம். உடைமை பேரடைகள் என்ற தலைப்பில் வருது. லிஸ் அட்ஜெக்டிவ் பொசசிவ்ன்ற தலைப்பில் இந்த பாடம் வருது. சரிங்க, தமிழில் என்னுடைய, உன்னுடைய, நம்முடைய, அவர்களுடைய இப்படி இருக்கிற சொற்களை உடைமை பேரடைகள்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மை, யுவர்ஸ், யுவர், ஹெர், ஹிஸ் இந்த சொற்கள்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் தமிழில் உடைமை பேரடைகள்னு சொல்கிறோம். ஃப்ரெஞ்சு மொழியில் இந்த சொற்களை லேஸ் அட்ஜெக்டிவ் பொசசிவ்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழில் என்னுடையன்றது தான் எல்லாத்துக்குமே, ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் எந்த சொற்களுக்கும் என்னுடைய என்ற சொல்ல நம்ம போடுறோம், உன்னுடைய, உங்களுடைய என்று போடுறோம். ஆனால் ஃப்ரெஞ்சு மொழியில் பக்கத்தில் பின்னால் வர்ற பெயர் சொற்களுக்குடைய தன்மைக்கேற்ப முன்ன போடுற இந்த சொற்கள் மாறுபடும். அதுதான் இந்த கட்டத்தில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். மஸ்குலன், ஃபெமின, ப்ளூரியல் இந்த 3 விதத்தில் ஒரே சொல் இந்த என்னுடைய, உன்னுடையன்னு சொல்கிற இந்த சொற்கள் எப்படி மாறுபடுதுங்கிறத நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கட்டத்தை பாருங்கள், சரிங்களா? மஸ்குலன் அதாவது பெயர்ச்சொல்லுடைய தன்மை. பெயர்ச்சொல் ஆண்பாலாக இருந்தாக்கா இது மாறும், பெண்பாலாக இருந்தால் எப்படி மாறுது. அதுவே ப்ளூரியல் அதாவது பன்மையாக இருந்ததுன்னா எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல் சொல்ல பாருங்கள், என்னுடைய. இது மஸ்குலனாக இருந்தாக்கா மோ அப்படின்னு மாறும், மோ. ஃபெமினாக இருந்தாக்கா மா, ஃபெமினா பெண்பால். ப்ளூரியல் இருந்தாக்கா மே. இது உதாரணம் எடுத்துக்காட்டு பின்னால் பக்கத்தில் கொடுத்துருக்குறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்குங்க, சரிங்களா? அடுத்தது சொல்ல பாருங்கள், உன்னுடைய. உன்னுடையங்கிறது மஸ்குல நவுன் வந்ததுனாக்கா, அதாவது ஆண்பால் பெயர் சொல்லுக்கு முன்னே தோன்னு போடணும், தோ. பெண்பால் பெயர் சொல் ஃபெமினனுக்கு முன்னே தா. அதுவே பன்மையில் ப்ளூரியல் இருந்தாக்கா தே, சரிங்களா? அடுத்தது அவனுடைய, அவளுடையன்றது ஹிஸ் ஆர் ஹெர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அது ஆண்பாலுக்கு மஸ்குலனுக்கு சோ, ஃபெமின பெண்பாலுக்கு சா, ப்ளூரியலுக்கு சே, சரிங்க. அடுத்தது நம்முடைய. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான், நோத்ருன்னு சொல்லுவாங்க. நோத்ருன்னாக்கா நம்முடையன்னு அர்த்தம். மஸ்குலனுக்கும் ஃபெமினனுக்கும் நோத்ரு. பன்மைக்கு மட்டும் நோன்னு மாறும், நோ. அந்த எஸ் சைலன்ஸ், ஓகேங்களா? லேத்ரு முயத்துன்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, அதாவது சைலண்ட் லெட்டர். நோ அப்படி தான் சொல்லணும், எஸ் சைலண்ட், சரிங்க. அப்புறம் உங்களுடைய. உங்களுடையக்கு ஆண்பாலுக்கு ஓத்ரு, பெண்பாலுக்கு ஓத்ரு, பன்மைக்கு மட்டும் ஓ, சரிங்க. அவர்களுடைய அடுத்த சொல்ல பாருங்கள், லேர் மஸ்குலன், ஆண்பாலுக்கு லேர், ஃபெமின பெண்பாலுக்கு லேர், ப்ளூரலுக்கும் லேர் தான். இந்த இடத்துல எஸ் சைலண்ட், சரிங்க. இந்த கட்டத்தில் ஆண்பால் பெண்பால் பன்மைக்கு எப்படி இந்த லிஸ் அட்ஜெக்டிவ் பொசசிவ் மாறுதுங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து வர எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்த பக்கத்துக்கு போகலாம், சரிங்க. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். எடுத்துக்காட்டுகள் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். என்னுடைய என்ற சொல்கிற இந்த என்னுடைய அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழியில் மோ, மா, மே இந்த 3 விதமாக சொல்லலாம். மோங்கிறது ஆண்பாலுக்கும், மாங்கிறது பெண்பால் பெயர் சொல்லுக்கு முன்னும்போம், அப்புறம் மேங்கிறது ப்ளூரல் அதாவது பன்மைக்கு முன்னையும் நாம் போடுறோம், சரிங்களா? இது போட்டிங்கன்னா என்னுடைய என்ற ஒரு சொல்ல இது குறிக்கும், சரிங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். முதல் வாக்கியம், ஜே un portable, c'est mon portable. ஜே un portable, என்னிடம் ஒரு கைபேசி உள்ளது. பொர்த்தாபிள்னா மொபைல் ஃபோன், செல்ஃபோனுக்கு தான் ஃப்ரெஞ்சு மொழியில் பொர்த்தாபிள்னு சொல்லுவாங்க, பேச்சு நடையில், சரிங்களா? ஜே un portable, என்னிடம் ஒரு கைபேசி உள்ளது. சே மோ portable, அது என்னுடைய கைபேசி. இந்த இடத்துல மோங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா, பொர்த்தாபிளுங்கிற பெயர் சொல் ஆண்பால், இல்லை பொர்த்தாபிள் ஆண்பால் அது, அதனால் மோன்ற சொல்ல போடுறாங்க. மோ பொர்த்தாபிள், மோ பொர்த்தாபிள்னால் என்னுடைய கைபேசி அப்படின்னு அர்த்தம், சரிங்க. அடுத்த வாக்கியம் பாருங்கள், ஜே உன் voiture, சே மா voiture. ஜே உன் voitureனா ஐ ஹேவ் ஏ கார், என்னிடம் ஒரு கார் உள்ளது. சே மா voitureனா இட் இஸ் மை கார், சே மா voiture அது என்னுடைய கார், என்னுடைய மகிழுந்து. இந்த voitureங்கிறது காருங்கிறது ஃப்ரெஞ்சில் பெண்பால், அதனால் மா voitureனு போடுறோம். மோ voitureனு போடக்கூடாது, மா voitureனு போடணும். காரணம் மா voitureனாக்கா என்னுடைய காருன்னு அர்த்தம்.
கார் பெண்பாலாக இருக்கிறதால மாங்கிற சொல்ல நாம் போடுறோம். மானா என்னுடையன்னு அர்த்தம் பெண்பாலுக்கு. சரிங்களா? அடுத்த வாக்கியம் பாருங்கள். பன்மைக்கு ஜே தே கையே, ஜே தே கையே c'est sont mes cahiers. ஜே தே கையேனா என்னிடம் நோட்டு புத்தகங்கள் உள்ளன. ஐ ஹேவ் நோட் புக்ஸ். ce sont mes cahiers அதாவது அவைகள் என்னுடைய நோட்டு புத்தகங்கள். செஸ்ஸோன்னா இந்த இடத்துல அவைகள்னு அர்த்தம். செஸ்ஸோ மே கையே பன்மையில் சொல்கிறோம். செஸ்ஸோ மே கையேனா தோஸ் ஆர் மை நோட் புக்ஸ்ன்னு அர்த்தம். இந்த இடத்துல செஸ்ஸோ மே கையே என்னுடைய நோட்டு புத்தகங்கள், பன்மைக்கு மே போடணும். சரிங்களா? இதே வகை தான் அடுத்தடுத்த சொற்களுக்கும் வரும். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த சொற்களும் இதே வகையில் நம்ம போட்டுக்கலாம். உன்னுடையன்றதுக்கு தோ தா தே இந்த 3 சொற்கள் இருக்குது. தோங்கிறது ஆண்பால் பெயர்ச்சொலுக்கு முன்பும், தாங்கிறது பெண்பால் பெயர்ச்சொலுக்கு முன்பும், தேங்கிறது பன்மைக்கு முன்பும் போடக்கூடிய பெயரடைகள். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். துயா அ சாக்கு, துயா அ சாக்கு சே தோ சாக்கு. உன்னிடம் ஒரு பை உள்ளது, அது உன்னுடைய பை, அது உன்னுடைய பை. சே தோ சாக்கு, சாக்குனா பை, அது ஆண்பால், லு சாக்கு ஆண்பாலுக்குறதுனால தோன்ற சொல்ல போடுறோம். அப்புறம் அடுத்தது பாருங்கள். துயா வின் தாஸ் சே தா தாஸ். உன்னிடம் ஒரு கோப்பை உள்ளது, கப்பு இருக்குது, காஃபி கப்பு, அது உன்னுடைய கப்பு. சே தா தாஸ் பெண்பாலாக இருக்கிறதுனால தா போடுறாங்க. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். துயா தே ஃபோட்டோ சே சோன் தே ஃபோட்டோ. துயா தே ஃபோட்டோ உன்னிடம் சில புகைப்படங்கள் உள்ளன. யூ ஹேவ் சம் ஃபோட்டோஸ். சே சோன் தே ஃபோட்டோ தோஸ் ஆர் யுவர் ஃபோட்டோஸ். இந்த தேங்கிறது ப்ளூரலாக இருக்கிறதுனால, ஃபோட்டோஸுங்கிறது பன்மையினால் இருக்கிறதுனால, புகைப்படங்கள் பன்மையில் இருக்கிறதுனால தேன்னு போடுறோம். சரிங்களா? இதே முறையில் தான் அவனுடைய அவளுடைய இன்னும் அடுத்த இதுவும் சொல்கிறாங்க. அடுத்த இது எடுத்துக்காட்டு பாருங்கள். எல்லா ஆஸ்திலோ சே சோ ஸ்திலோ. எல்லா ஆஸ்திலோ அவளிடம் ஒரு பேனா உள்ளது. ஷி ஹேஸ் ஏ பென். சே சோ ஸ்திலோ. சோன் ஏன் போடுறாங்கன்னா ஸ்திலோங்கிறது ஆண்பால், லே ஸ்திலோ, அதனால் சோ ஸ்திலோன்னு போடுறாங்க. ஆண்பாலுக்கு முன்னே சோம் போடணும், அதனால் சோ ஸ்திலோ. அது அவளுடைய பேனா இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இல்லா வின் மோந்த்ரு. அவனிடம் ஒரு வாட்ச் உள்ளது, கை கடிகாரம் உள்ளது. இல்லா வின் மோந்த்ரு சே சா மோந்த்ரு. அது அவனுடைய கை கடிகாரம். இந்த மோந்த்ருங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால சாங்கிற வேர்டை நம்ம போடுறோம், இந்த சொல்ல நம்ம போடுறோம். சரிங்க? லா மோந்த்ருனாக்கா ஃப்ரெஞ்சில் கை கடிகாரம். லா என்ற அந்த ஆர்டிக்கல் போட்டாலே அது வந்து பெண்பாலை குறிக்கும், உங்களுக்கு தெரியும். லா மோந்த்ரு அதனால் பெண்பாலாக இருக்கிறதுனால சா மோந்த்ருன்னு சொல்கிறாங்க. அடுத்த உதாரணம் பாருங்கள். எடுத்துக்காட்டு. இலா தி ஷொக்கலா சிசோ சே ஷொக்கலா. அவனிடம் சாக்லேட்டுகள் உள்ளன, அவைகள் அவனுடைய சாக்லேட்டுகள்னு அர்த்தம். இந்த இடத்துல சேனா அவனுடைய அதாவது பன்மையை குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல சேங்கிற சொல்ல நம்ம போகிறோம். சாக்லேட்ஸ் பன்மையில் இருக்கிறது இல்லையா, அதனால் சே ஷொக்கலானா அவனுடைய சாக்லேட்டுகள்னு அர்த்தம் இந்த இடத்துல. சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த பக்கத்தில் உங்களுடைய, நம்முடைய, அவர்களுடைய இந்த 3 சொல்லையும் எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். முதல் சொல் பாருங்கள். உங்களுடையங்கிறத ஓத்ருங்கிற சொல்லையும் ஓங்கிற சொல்லையும் பயன்படுத்துவாங்க. ஓத்ருங்கிறது ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான், ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஓத்ருனாக்கா உங்களுடையன்னு அர்த்தம், ஓனாக்கா உங்களுடையன்னு அர்த்தம். ஆனால் அது பன்மையை குறிக்கும். இப்போ முதல் எடுத்துக்காட்டு பாருங்கள். உசவே அண்ட் லீவ்ரு சே ஓத்ரு லீவ்ரு. உன்னிடம் ஒரு புத்தகம் உள்ளது, அது உன்னுடைய புத்தகம். லீவ்ருங்கிறது ஆண்பாலாக இருக்கிறதுனால ஓத்ருனே போடலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். உசவே உன் புத்தை சே ஓத்ரு புத்தை. உசவே உன் புத்தைனா உன்னிடம் ஒரு பாட்டில் உள்ளது. புத்தைனா பாட்டில்னு அர்த்தம், அது பெண்பால் ஃப்ரெஞ்சில். சே ஓத்ரு புத்தை அது உன்னுடைய பாட்டில்னு அர்த்தம். அதாவது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஓத்ருங்கிற ஒரே சொல்லு தான், உங்களுடைய குறிப்பிடுறது அப்படின்ற சொல்ல குறிப்பிடுறதுக்கு. சரிங்க? ஆனால் பன்மைக்கு மாறும், ஓன்னு மாறும், ஓன்ற சொல்லு போடுவாங்க. பாருங்கள். அடுத்த 3வது எடுத்துக்காட்டு பாருங்கள். உசவே த ஃப்ளேர் சிஸ்ஸும் ஓ ஃப்ளேர். உன்னிடம் பூக்கள் உள்ளன. யூ ஹேவ் ஃப்ளவர்ஸ் தோஸ் ஆர் யுவர் ஃப்ளவர்ஸ். சிஸ்ஸும் ஓ ஃப்ளேர். ஓ ஃப்ளேர்னா அவை உன்னுடைய பூக்கள் அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய சொல்லுக்கும் நோத்ருன்னு தான் சொல்லுவாங்க. ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் ஒரே சொல் நோத்ரு. இந்த சிவப்பு நிறத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் நோனாக்கா பன்மை நோ. உதாரணம் எடுத்துக்காட்டு பாருங்கள். முதல் எடுத்துக்காட்டு நுசவும் வெலோ சே நோத்ரு வெலோ. நுசவும் வெலோ நம்மிடம் ஒரு சைக்கிள் மிதிவண்டி உள்ளது. அது நம்முடைய மிதிவண்டி. சே நோத்ரு வெலோ அது நம்முடைய மிதிவண்டி. சரிங்க. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். மிதிவண்டி இல்லை வெலோங்கிறது ஆண்பால் இருந்தாலும் நோத்ருங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். நுசவும் இன் மெஸோன் நம்மிடம் ஒரு வீடு உள்ளது. சே நோத்ரு மெஸோன் அது நம்முடைய வீடு. இந்த பெண்பால் ஆண்பாலுக்கும் ஒரே சொல்லு தான் சொன்னேன். நோத்ருங்கிற சொல்லு பயன்படுத்துகிறோம். நோத்ருனா நம்முடையன்னு அர்த்தம். நுசவும் இன் மெஸோன் சே நோத்ரு மெஸோன் வி ஹேவ் எ ஹவுஸ் இட் இஸ் அவர் ஹவுஸ். சரிங்களா? அவருங்கிறது இந்த இடத்துல நோத்ரு. கடைசி வாக்கியம் பாருங்கள். நுசவும் திஸ் அமி செசோன் நோஸ் அமி நம்மிடம் சில நண்பர்கள் உள்ளனர். அவர்கள் நம்முடைய நண்பர்கள். இந்த நண்பர்கள்ங்கிற ப்ளூரல் வந்ததுனால பன்மை வந்ததுனால நோங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். நோ NOS நோங்கிற சொல்ல நாம் பயன்படுத்துகிறோம். நோன்னா நம்முடைய பன்மைக்கு குறிக்கும். நோத்ருன்னா ஒருமைக்கு குறிக்கும். நோன்னா பன்மையை குறிக்கும். இதே முறையில் அடுத்தது பாருங்கள். அவர்களுடையனா லேர்னு சொல்லுவாங்க. இல்சோன் பராப்ளி சே லேர் பராப்ளி. இல்சோன் அவர்களிடம் ஒரு குடை உள்ளது. இல்சோன் பாராப்புளி. பாராப்புளினா குடைன்னு அர்த்தம். இல்சோன் பாராப்புளி சே லேர் பாராப்புளி அது அவர்களுடைய குடை. சரிங்களா? இந்த இடத்துல ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் லேருங்கிற ஒரே சொல்லு தான் பயன்படுத்துவாங்க. அப்புறம் கீழே பாருங்கள். இல்சோன் உயின் போம் அவர்களிடம் ஒரு ஆப்பிள் உள்ளது. உயின் போம்னா ஆப்பிள். சே லேர் போம் அது அவர்களுடைய ஆப்பிள். சே லேர் போம். ஓகே. அடுத்தது சரி கடைசி வாக்கியம் பாருங்கள். இல்சோன் திஸ் ஒர்தினார்த்தர் பன்மையில் சொல்கிறாங்க. அவர்களிடம் கம்ப்யூட்டர்கள் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் சொல்கிறது ஒர்தினார்த்தர்னு சொல்லுவாங்க. கணிப்பொறிகள்னு அர்த்தம் தமிழில். இல்சோன் திஸ் ஒர்தினார்த்தர் அவர்களிடம் கணிப்பொறிகள் உள்ளன கணினிகள் உள்ளன. செசோன் லேர் ஒர்தினார்த்தர் அவை அவர்களுடைய கணினிகள் கணிப்பொறிகள்னு அர்த்தம். பன்மையில் சொல்லும்போது லேர்னு சொல்லுவாங்க. போட்டு சொல்லுவாங்க. என்ற எழுத்த கடைசியில் போட்டு லேர்னு சொல்லுவாங்க. ஆனால் உச்சரிக்கக்கூடாது. சரிங்களா? லேர் பராப்ளி லேர் போம் லேர் ஒர்தினார்த்தர். சரிங்களா? இதுதான் இந்த ஃப்ரெஞ்சில் லெஸ் அட்ஜெக்டிவ் பொசசிவ் சொல்லக்கூடிய உடைமை பேரடைகள். இவ்வளவு தான். இதுக்கு நீங்கள் திருப்பி இது புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். நல்லா விளங்கும். அடுத்த பக்கத்தில் நான் இது எப்படி ஒரு பயிற்சி முறையில் எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு விளக்குறேன். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு பயிற்சி மூலயமா இது எப்படி இந்த சொற்களை பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். லெஸ் அட்ஜெக்டிவ் பொசசிவை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். இந்த பயிற்சி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது மாணவர்களுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் 10th ஸ்டூடெண்ட் அதாவது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் இந்த பயிற்சி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாணவர்கள் கூட சொல்லித்தரலாம். மாணவர்களும் இதனால் பயன்பெறலாம். சரிங்களா? compléter avec les adjectifs possessifs. இது கீழ்கண்ட இந்த சொற்களில் les adjectifs possessifs உடைமை பேரடைகளால் நிரப்புகன்னு அர்த்தம். சரிங்களா? முதல் வாக்கியம் நான் ஒவ்வொரு வாக்கியமாக படிக்கிறேன். படிச்சுட்டு அதனுடைய தமிழில் என்ன போடலாம் எந்த சொல் போடணும்னு நான் வேறு நிறத்தில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை எழுதிக்குங்க. எழுதிக்கிட்டு இந்த சொல்லுக்கு இணையான சொல்லை நீங்கள் இந்த கோடிட்ட இடத்துல நிரப்பணும். இங்கே பாருங்கள். முதல் வாக்கியம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாக்கியம் je vois டேஷ் அமி. je vois டேஷ் அமி ப்ராக்கெட்டில் என்னுடைய என்று சொல்ல போட்டிருக்கு. என்னுடையங்கிறது என்னது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த சொல்லை இங்கே போடுங்க. சரிங்களா? அடுத்த சொல்ல பாருங்கள். ரெண்டாவது வாக்கியம் j'aime டேஷ் ஃபமி. j'aime டேஷ் ஃபமின்னா என்னுடைய இந்த இடத்துல போடணும். நான் என்னுடைய குடும்பத்தை விரும்புகிறேன்னு அர்த்தம். ஐ லைக் மை ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். மன்னிக்கணும். முதல் வாக்கியம் je vois டேஷ் அமினா நான் என்னுடைய நண்பர்களை பார்க்கிறேன்னு அர்த்தம். je voisனா நான் பார்க்கிறேன். இரண்டாம் வாக்கியத்தில் j'aime டேஷ் ஃபமினா நான் என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன். ஐ லவ் மை ஃபேமிலி. சரிங்களா? இந்த என்னுடையங்கிற ஃபமிங்கிறது பெண்பால். அதனால் என்னுடையன்றதில் ஃப்ரெஞ்சில் எப்படி எழுதணுன்றதை முன்னே போய் பார்த்துட்டு
கரெக்டாக சரியாக இதில் எழுதுங்க. அடுத்தது tu fais dash devoir, நீ உன்னுடைய வீட்டு பாடங்களை செய்கிறாய். tu faisனா நீ செய்கிறாய், டேஷ் devoir உன்னுடைய வீட்டு பாடங்களை செய்கிறாய். இந்த உன்னுடையங்கிறது இந்த இடத்துல எது பொண்ணுன்றதை பார்த்து செய்யுங்க. devoirங்கிறது ஆண்பால், குறிப்பு கொடுக்குறேன். devoirங்கிறது ஆண்பால், சரிங்களா? அடுத்தது tu manges, நான்காவது வாக்கியம் பாருங்கள். tu manges டேஷ் பனான், நீ உன்னுடைய வாழைப்பழத்தை சாப்பிடுகிறாய். பனானுங்கிறது பெண்பால், அதுக்கு தகுந்த உன்னுடையங்கிற பெயரடையை இங்கே முன்னே போட்டுங்க, சரிங்களா? ஐந்தாவது வாக்கியம் tu étudies pour டேஷ் எக்ஸாமா, நீ உன்னுடைய தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறாய். எக்ஸாமாங்கிறது ப்ளூரல், பன்மையில் வந்திருக்குது, அதை கவனிச்சிக்கங்க. அதுக்கு தகுந்த பெயரடையை இங்கே போடுங்க, சரிங்க. ஆறாவது சொல் பாருங்கள், வாக்கியம் பாருங்கள். செல்வி அப்போர்த் டேஷ் லீவ்ரு, செல்வி அப்போர்த் டேஷ் லீவ்ரு, செல்வி அவளுடைய புத்தகங்களை கொண்டு வருகிறாள்னு அர்த்தம். அவளுடையங்கிறது லீவுங்கிறது ஆண்பால், என்ன வருன்றதை பார்த்து இந்த இடத்துல போடுங்க. அடுத்தது பாருங்கள், ஏழாவது வாக்கியம். மாறன் பார்ல் த டேஷ் நுவல் கொப்பின், மாறன் அவளுடைய புதிய தோழியை பற்றி பேசுகிறான்னு அர்த்தம். மாறன் பார்ல் த டேஷ் நுவல் கொப்பின், இந்த இடத்துல அவனுடைய என்ற சொல்ல இந்த ஃப்ரெஞ்சில் என்ன சொல்லுவாங்கன்றதை போட்டு நிரப்புங்க. எட்டாவது வாக்கியம் பாருங்கள். இல்வான் டேஷ் வாட்யூர், இல்வான் டேஷ் வாட்யூர், அவனுடைய மகிழுந்துகளை கார்களை அவன் விற்கிறான். வாட்யூருங்கிறது இந்த இடத்துல ப்ளூரலில் இருக்குது, பன்மையில் இருக்குது, கவனிச்சிங்க. சரி, ஒன்பதாவது வாக்கியம் பாருங்கள். எமேவு டேஷ் வீல், நீங்கள் உங்களுடைய நகரத்தை விரும்புகிறீர்களா அப்படின்னு அர்த்தம். எமேவு டேஷ் வீல், உங்களுடைய, வீலுங்கிறது பெண்பால், லா வீல், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்க. அடுத்தது வார்த்தை பத்தாவது வாக்கியம் பாருங்கள். vous invitez டேஷ் அமி, நீங்கள் உங்களுடைய நண்பர்களை அழைக்கிறீர்கள்னு அர்த்தம். அமிங்கிறது இந்த இடத்துல ப்ளூரலில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 11வது வாக்கியம் பாருங்கள். nous mangeons டேஷ் petit déjeuner, nous mangeons நாம் சாப்பிடுகிறோம், நம்முடைய என்ன சொல்கிறது காலை உணவு, நாம் நம்முடைய காலை உணவை நாம் சாப்பிடுகிறோம்னு அர்த்தம். nous mangeons டேஷ் petit déjeuner, சரிங்களா? நம்முடையங்கிறது இந்த இடத்துல என்ன போடணுன்றதை நீங்கள் பார்த்து போடுங்க, சரிங்க. 12வது வாக்கியம் பாருங்கள். nous apportons டேஷ் கையே, நாம் நம்முடைய நோட்டு புத்தகங்களை கொண்டு வருகிறோம். nous apportons டேஷ் கையே, கையேங்கிறது நோட்டு புத்தகங்கள், இது பன்மையில் இருக்குது, கவனிச்சிக்கங்க. அடுத்தது 13வது வாக்கியம். les élèves vont à l'école à dash école, les élèves vont à dash écoleனாக்கா மாணவர்கள் அவர்களுடைய பள்ளிக்கு செல்கிறார்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல அவர்களுடையன்றது எந்த அட்ஜெக்டிவ் பொசசிவ் போடணுன்ட்டு பார்த்து போடுங்க. அவர்களுடைய பன்மையில் வருது, சரிங்களா? சரி, அப்புறம் அடுத்தது பாருங்கள். 14வது வாக்கியம். il prend டேஷ் வலீஸ், அவர்கள் அவர்களுடைய பெட்டிகளை எடுக்கிறார்கள், எடுக்கிறார்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல, சரிங்க. 15வது கடைசி வாக்கியம் பாருங்கள். எல் டெலிஃபோன் ஆ டேஷ் அமி, அவர்கள் இந்த இடத்துல அவர்கள் பெண்பால் குறிக்கும், பன்மையை குறிக்கும். எல் டெலிஃபோன் அவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு தொலைபேசி செய்கிறார்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல, சரிங்களா? இத்தோடு இந்த வாக்கியங்கள்லாம் முடிஞ்சுது, இந்த பயிற்சி முடிஞ்சுது. இதனுடைய விடையை அடுத்த பக்கத்தில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் சரி செஞ்சுக்குங்க. சரிங்க. லெரிப்போன்ஸ்னால் பதில்கள், விடைகள்னு அர்த்தம். இந்த பக்கத்தில் 15 வாக்கியத்துக்கும் நானே விடையில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எழுதின விடையும் இதுவும் சரியாக இருக்கான்னு ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், முதல் வாக்கியம் je vois mon amie பொண்ணும், ஏன்னா மோன் அமிங்கிறது இந்த அமிங்கிறது ஆண்பால், அதனால் மோன் அமி அப்படின்னு போடுறோம், சரிங்களா? அடுத்தது ஜேம் டேஷ் ஃபமிங்கிறது ஜேம் மா ஃபமி, மான்றது இந்த இதில் ஃபமிங்கிறது குடும்பம், குடும்பம் பெண்பாலாக இருக்கிறதுனால மா ஃபமின்ற சொல்ல நாம் போடுறோம். அடுத்தது tu fais devoir ton devoir, tu fais ton devoirனா நீ உன்னுடைய வீட்டு பாடங்களை செய்கிறாயின்னு அர்த்தம். தோன்றது devoirங்கிற ஆண்பாலுக்கு முன்னே தோ, சரிங்களா? அடுத்தது 4வது வாக்கியம் tu manges ta banane,
பனான்கிற வாழைப்பழம் பெண்பாலாக இருக்கிறதுனால தா போடுறோம். நீ உன்னுடைய வாழைப்பழங்களை சாப்பிடுகிறாய்ன்னு அர்த்தம். வாழைப்பழம் சாப்பிடுகிறாய்ன்னு அர்த்தம். சரிங்க. 5வது tu étudies pour tes examens. எக்ஸாமாங்கிறது பன்மையில் இருக்கிறதுனால தேங்கிற சொல்ல நம்ம போடுறோம். சரிங்களா. அடுத்தது 6வது வாக்கியம் பாருங்கள். செல்வி அப்போர்த்து சோன் லீவ்ரு. லீவ்ருங்கிறது ஆண்பால், அதனால் சோன் லீவ்ரு அவளுடைய புத்தகம் இந்த இடத்துல அர்த்தம். சரிங்க. மாறன் பார்ல் த சா நுவல் குப்பின்னு. இந்த நுவல் குப்பின்ங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால, புதிய தோழி பெண்பாலாக இருக்கிறதுனால சாங்கிற சொல்ல நம்ம போடுறோம். சா நுவல் குப்பின் அதாவது மாறன் தன்னுடைய புதிய தோழியை பற்றி பேசுகிறான்னு அர்த்தம். சரிங்களா. 8வது வாக்கியம் இல்வான் சே வோச்சியூர். வோச்சியூருங்கிறது இப்போ ப்ளூரல் பன்மையில் இருக்கிறதுனால சேங்கிற சொல்ல நம்ம போடுறோம். இல்வான் சே வோச்சியூர்னா அவன் தன்னுடைய கார்களை விற்கிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல பன்மை, அதனால் சே. 9வது வாக்கியம் பாருங்கள். எமேவு ஓத்ரு வீல். நீங்கள் உங்களுடைய நகரத்தை நேசிக்கிறீர்களா, விரும்புகிறீர்களான்னு அர்த்தம். வீலுங்கிறது பெண்பாலாக இருந்தாலும் ஆண்பாலாக இருந்தாலும் இந்த இடத்துல ஓத்துருங்கிறது ஒரே சொல்லு தான். ஓத்துருன்ற சொல்ல பயன்படுத்திக்குவாங்க. சரிங்க. உங்களுடையன்றது ஓத்துரு வீல்னா உங்களுடைய நகரம் அப்படின்னு அர்த்தம். 10வது வாக்கியம் பாருங்கள். உஸ் அவித்தே ஓஸ் அமி. அமிங்கிறது பன்மையில் இருக்கிறதுனால இப்போ ப்ளூரல் பன்மையில் இருக்கிறதுனால ஓஸ் அமி. சரிங்களா. அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சரிங்க. 11வது வாக்கியம் பாருங்கள். நு மாஞ்சோம் நோத்ரு பெட்டி தர்ஜுனே. நாம் நம்முடைய காலை உணவை சாப்பிடுகிறோம், உண்கிறோம்னு அர்த்தம். பெத்தி தர்ஜுனே பெண் ஆண்பாலாக இருந்தாலும் வேறு எந்த பெண்பாலாக இருந்தாலும் நோத்துருங்கிறது நம்முடையன்னு அர்த்தம். நோத்ரு பெத்தி தர்ஜுனே நம்முடைய காலை சிற்றுண்டின்னு அர்த்தம். சரிங்க. அடுத்தது பாருங்கள். 12வது வாக்கியம். நூஸ் அப்பொருத்தோம் நோ கையே. நூஸ் அப்பொருத்தோம் நோ கையேனா நாம் நம்முடைய நோட்டு புத்தகங்களை கொண்டு வருகிறோம்னு அர்த்தம். இந்த இடத்துல நோ ஏன் வருதுன்னா NOS ஏன் போடுறாங்கன்னா கையேங்கிறது ப்ளூரல் பன்மையில் இருக்கிறதுனால நோ NOS நோ கையேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். லிஸ் எலவ் ஓ ஆலேர் எக்கோல். லிஸ் எலவ் ஓ ஆலேர் எக்கோல்னா மாணவர்கள் அவர்களுடைய பள்ளிக்கு செல்கிறார்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல லேருங்கிறது அவர்களுடைய, லேர் எக்கோல் அவர்களுடைய பள்ளி என்ன அர்த்தம். 14வது வாக்கியம் பாருங்கள். இல் ப்ரான் லேர் வலீஸ். அவர்கள் அவர்களுடைய பெட்டிகளை எடுக்கிறார்கள். இந்த லேருக்கு எஸ் ஏன் போடுறாங்கன்னா வலீஸுங்கிறது பெட்டிகள் பன்மையில் இருக்கிறதுனால லேருக்கு எஸ் சேர்த்து நம்ம சொல்லணும். லேர் வலீஸ் அவர்களுடைய பெட்டிகள்னு போடுறோம். அடுத்தது 15வது வாக்கியம் கடைசி வாக்கியம் பாருங்கள். எல் டெலிஃபோன் ஆ லேர் அமி. அவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு இப்போ தொலைபேசி செய்கிறார்கள், தொலைபேசியில் பேசுகிறார்கள்னு அர்த்தம். லேர் அமின்னா இந்த இடத்துல எஸ் ஏன் போடுறாங்கன்னா அமிங்கிறது பன்மையில் இருக்கிறதுனால லேருங்கிறது எஸ் சேர்த்து அந்த பன்மையாக குறிப்பிடுறோம். சரிங்க. இதுதான் லிஸ் அட்ஜெக்டிவ் பொசசிவ், அதாவது உடைமை பேரிடைகள். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. இது ஃப்ரெஞ்சு மொழியில் பின்னால் வர பெயர் சொல்லுக்கு தகுந்த மாதிரி, பெயர் சொல் ஆண்பாலா பெண்பாலா பன்மையாங்கிற தகுந்த மாதிரி முன்ன நாம் மாறுபட்டு பயன்படுத்துகிறோம். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். எடுத்துக்காட்டுகளும் நிறைய கொடுத்துருக்குறேன். திரும்பி போய் எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். முன்பக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் இந்த பயிற்சிகளை நீங்களாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக வரும். உங்கள் பசங்களுக்கு, உங்கள் பிள்ளைகள் ஃப்ரெஞ்சு படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை சொல்லித்தரலாம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்லித்தரலாம். இது தேர்வில் கேட்குறாங்க. இந்த பாடத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.